பாஜகவிற்கு எதிராக அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளின் அணி திரட்ட வேண்டும் என்று மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு மதுரை தமுக்கம் திறந்தவெளி மைதானத்தில் மக்களிசை பாடல்கள் பற இசை கொண்டாட்டத்துடன் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இதனை அக்கட்சியின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் கீழ்வெண்மணியில் இருந்து கொண்டுவரப்பட்ட மாநாட்டு கொடியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் பிமான் பாசு ஏற்றினார். இந்த மாநாட்டில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அனைத்து மாநில செயலாளர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நிர்வாகிகள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய பிரகாஷ் காரத், பாஜக அல்லாத மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக விமர்சித்தார். பாஜகவுக்கு எதிராக அனைத்து மதசார்பற்ற சக்திகளையும் அணி திரட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். The constitutional amendment bill to bring about simultaneous elections to the Lok Sabha and the legislative assemblies is a direct assault on federalism and states' rights. இதேபோன்று மேடையில் பேசிய மத்திய குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன், பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று எச்சரித்தார். 2026 அதிமுக என்கிற கட்சி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் மூழ்கிற கப்பலில் சேர்ந்தாலும் கரை சேர முடியாது. இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றும் அதற்கு கம்யூனிசம் தலைமை ஏற்க வேண்டும் என்றும் திரைப்பட இயக்குனர் ராஜு முருகன் தெரிவித்தார். நம்மளை பிரிச்சு நம்முடைய சகோதர யுத்தத்திலேயே நம்முடைய எதிரி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டியது, முதலில் நம்முடைய இடதுசாரி ஜனநாயக சக்திகளை ஒன்றாக இணைக்கணும். அதற்கு இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய பணியை செய்யணும். வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ள மாநாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. இன்று நடைபெறும் மாநில உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர்.